சோழர்கள் வில்லையும் வாளையும் வேலையும் தான் போர்க்களத்தில் பயன்படுத்தினாங்க. துப்பாக்கி பீரங்கிகள் இதெல்லாம் விஜயநகர அரசர்கள் காலத்தில் தான் வந்தது. வலிமையான கோட்டைகள் எல்லாம் இவங்க தான் கட்டினாங்க அப்படின்னு. உண்மையிலே இந்த பீரங்கி துப்பாக்கி இதெல்லாம் எந்த காலத்தில் அறிமுகமானது? இதில் என்னன்னாங்க, ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆயுத தேசம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். உலக வரலாற்றில் மிக பழமையான பீரங்கிகள் ஆயுதங்கள் பற்றின தரவு நமக்கு கிடைக்கிறது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பகுதியில் தான். கோயம்புத்தூர் பகுதியில் 11ஆவது நூற்றாண்டில் இருந்த ஆயுதங்கள் அங்கே இருக்கிற நாணயங்களில் அவங்க பதிப்பிச்சு போட்டிருந்தாங்க. அந்த நாணயங்களை வச்சு தான் நான் ஆயுத தேசங்கிற புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த கோயம்புத்தூருக்கு பின்னாடி தான் சீனாவில் பீரங்கிகளுக்கான அந்த ஆரம்ப காலகட்ட குறிப்புகள் காணப்படுது. நான் அதையும் அந்த நூலில் பதிப்பிச்சிருக்கிறேன். கோயம்புத்தூரில் அங்கே திண்டுக்கல் கோட்டை இருக்கும். கோயம்புத்தூர் அந்த பகுதியோட கொங்கு பகுதியோட திண்டுக்கல் கோட்டை. இந்த திண்டுக்கல் கோட்டைக்கு தற்காலிக ஆட்சியாளராக ஹைதர் அலி நியமிக்கப்படுறாரு. அங்கே தான் ஹைதர் அலி ராக்கெட்டே தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராக்கெட் தொழில்நுட்பம் திப்பு சுல்தானுக்கு போகுது. திப்பு சுல்தான் மைசூர் போரில் தோற்கடிக்கப்பட்ட பின்னாடி அவர்கிட்ட இருக்கிற இந்த ராக்கெட் உதிரி பாகங்கள்லாம் கொண்டு போயிட்டு இங்கிலாந்து கொண்டு போகிறாங்க. அந்த ராக்கெட் உதிரி பாகங்களை வச்சு தான் வில்லியன் காங்கிரிங்கிறவர் ராக்கெட் உருவாக்குறாரு. அந்த ராக்கெட்லேருந்து தான் பின்னாடி நவீன ராக்கெட்டுகள் பிறக்குது. அதுக்கு பின்னாடி நாசா உருவாகுது. நாசாவில் திப்பு சுல்தானுடைய அந்த போர் ஓவியம் வரவேற்பறையில் மாற்றப்பட்டிருக்கு. இதை நான் சொல்லலை, அப்துல் கலாம் அவர்கள் அக்னி சிறகுகளில் சொல்கிறாரு. திப்பு சுல்தானுக்கு ராக்கெட் தொழில்நுட்பம் தெரிஞ்சிருந்தது, அவரை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு நாசா ஓவியமாக வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. திப்பு சுல்தானுக்கு அந்த ராக்கெட்டை சொல்லி கொடுத்தது கொங்கு பகுதி. ஆனால் இவனுக்கு என்ன சொல்லுவானுங்க, வழக்கம் போல நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். ஆதாரம் ஏதாவது இருக்கா? பீரங்கி இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு. ஆனால் அந்த பீரங்கி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பீரங்கி. அந்த பீரங்கியை தயாரிக்கான தொழில்நுட்பம் ஆந்திராவிலேருந்து வரல, தஞ்சாவூர்ல இருந்த கொள்ளர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பீரங்கி. அந்த பீரங்கி பற்றி நான் தான் முதல்ல காணொலி போட்டேன். ராஜகோபால பீரங்கி அப்படின்ட்டு பேர். இந்த உலகத்தில் இந்த வெல்டிங் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட பீரங்கி. அதுக்கு முன்னாடிலாம் வார்ப்பு இரும்பில் தான் உருவாக்குவாங்க. மொத்தமாக அதை வார்த்துருவாங்க. ஏன்னா ஒரே ஒரு பெரிய துண்டாக வார்த்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா வளையமாக செஞ்சு ஒரு வளையம், அதுக்கு மேலே ஒரு வளையம், அதுக்கு மேலே ஒரு வளையம். இப்போ 2 வளையம் சேர்ற இடத்துல இடைவெளி இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு வளையம் இருக்கும். இதோட இடைவெளியில் இதுக்கு மேலே ஒரு வளையம் இருக்கும். அந்த மாதிரி 3 வளையங்கள் செஞ்சு உள்ள பட்டையை கொடுத்து, ஒரு இரும்பு பட்டையை உள்ள விட்டு வெள்ளை எடுத்து வெள்ளை மடக்கி அந்த பீரங்கியை செஞ்சுருப்பாங்க. உலகத்தில் அந்த காலகட்டத்தில் அந்த தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட ஒரே பீரங்கி இதுதான். எல்லாத்துக்கும் மேலே அந்த பீரங்கியில் துருப்பிடிக்காமல் இருக்க ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்துவாங்க. ஃபில்மிங் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அது என்னென்னா, ஒரு இரும்பு பொருள் துருப்பிடிச்சு வர்றப்போ அதனுடைய முதலாவது துரு இருக்குல்ல, அதே பெயிண்ட் மாதிரி மாறிடும். அப்படியே மாறி அதை துருப்பிடிக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கு. வெட்ட வெளியில 400 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பீரங்கி இருக்கு. அந்த பீரங்கியினுடைய இரும்பு தொழில்நுட்பம் முழுக்க தமிழ்நாட்டை சேர்ந்தது, ஆந்திராவை சேர்ந்தது கிடையாது. ஆந்திராவில் பெருசா இரும்பு தொழில்நுட்பமும் கிடையாது. அப்ப என்னன்னா, இவங்க தமிழ்நாட்டில் எதையாவது பிச்சை எடுத்து வாங்கிட்டாங்கன்னா அது அவங்க உருவாக்குனது. என்ன கதை அது?